பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கடற்கரையில் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சிவமணி இதுபோன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இதுபோன்ற வசதிகள் ஏதாவது மேற்கொள்ளப்பட்டிருக்கா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் முன்னாள் பயணமாக இன்னும் சற்று நேரத்தில் பாரத பிரதமர் மோடி வர இருக்கிறார். விவேகானந்தார் பாறையில் அவர் விவேகானந்தர் ஏற்கனவே தியானம் செய்த பாறையில் தியானம் செய்ய இருக்கிறார். சுமார் 18 மணி நேரம், அதாவது 2 இடங்களில் விவேகானந்தர் அவருடைய மண்டபம் இருக்கக்கூடிய பகுதி, அதோட அந்த சிலை இருக்கக்கூடிய பகுதி, அதோட மட்டுமல்லாமல் கீழே இருக்கக்கூடிய தியான மண்டபம் என 2லுமாக அவர் தியானம் செய்ய இருக்கிறார். நாளை மதியம் 1 மணி வாக்கில் அந்த தியானத்தை துவக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஹெலிகாப்டர் மூலமாக திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக வந்து இறங்கக்கூடிய பாரத பிரதமர் இங்கே இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்கிறார். தரிசனம் செய்துவிட்டு படகு குழாம் வந்து அங்கே இருந்து சிறப்பு படகு 2 படகுகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இங்கே இருக்கக்கூடிய விவேகானந்தர் பெயரிட்ட ஒரு படகு அதற்கான அலங்கரிக்கப்பட்டதாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் வருகையொட்டி அந்த படகு மூலமாக செல்லக்கூடிய பாரத பிரதமர் சுமார் 2 இடங்கள், அந்த விவேகானந்தர் மண்டபத்திலேயே இருக்கக்கூடிய 2 இடங்களில் சுமார் 18 மணி நேரம் தியானம் செய்ய இருக்கிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு கேதார்நாத்தில் தியானம் செய்த அவர் தற்போது கன்னியாகுமரியில் தியானம் செய்கிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு போல 24லும் அவருக்கு இந்த தியானம் கை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை கடற்கரை பகுதியில் ஏராளமான மக்கள் வந்திருந்தார்கள். வந்திருந்த மக்கள் இங்கேயே இருப்பதற்கு காவல்துறை அனுமதி அளித்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கிருந்து வெளியே செல்ல முடியாது என்ற நிலையும் கூட பாரத பிரதமரை பார்க்கிறதுக்கான அனுமதி அப்படிங்கிறது அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த அனுமதி இல்லாத நிலை இருந்தது. இருக்கக்கூடிய கடைகளும் திறந்திருக்க போலீசார் அனுமதி அளித்திருக்கிறார்கள். இந்த கடையை மூடுவதாக முதல்ல அறிவித்திருந்த நிலையில் 1 மணிக்கு இங்கிருந்து மக்கள் வெளியேற வேண்டும் என அறிவித்த நிலையில் தற்போது இங்கேயே மக்கள் இருப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட மக்கள் சகஜமாக ஒவ்வொரு சுற்றுலா தலம், ஒவ்வொரு இடத்திலிருந்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்கள் பார்க்கக்கூடிய சுற்றுலா இடங்களுக்கு ஒவ்வொன்றாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அங்கேயே ஒவ்வொரு இடத்திலேயே அவர்கள் இருக்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது. இங்கிருந்து பாரத பிரதமர் இறங்கி சுவாமி தரிசனம் முடித்த பிறகாக அவர் அங்கிருந்து அந்த விவேகானந்தர் பாறைக்கு சென்ற பிறகுதான் அவருக்கு முழுமையாக மக்களுடைய நடமாட்டம் இயல்பாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது இங்கே பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். மக்கள் இயல்பாக இந்த பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இயல்பாக இருக்கக்கூடிய நிலை, இங்கிருந்து அவர்கள் வேறு எங்கும் செல்ல முடியாத நிலை இருக்கிறது. கடைகளும் முழுமையாக திறந்திருக்கிறது. ஒரு சில அந்த ஹெலிபேட் இருக்கக்கூடிய இடத்தில் மட்டுமே அந்த கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதி மக்கள் இங்கிருந்து வெளியே செல்ல முடியாது. பிரதமர் வருகை இங்கிருந்து வந்த பிறகு அவர் அந்த விவேகானந்தர் பாறைக்கு சென்ற பிறகு மக்கள் வெளியே செல்ல முடியும் அப்படிங்கிற நிலை காணப்படுகிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி சிவமணி.